வெல்கம் டு அவர் சேனல் SaKarasaathamum Vadakarium. இன்னைக்கு குக் வித் கோமாலியில் சந்தோஷ் அவங்க பண்ண மில்க் பேடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கூடவே அவங்க ஸ்ட்ராபெரியை ஹனியில் டிப் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்க இந்த மில்க் பேடா செய்யறதுக்கு 3 பொருள் தான் தேவைப்படும். பால், சர்க்கரை, பால் பவுடர். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலை இந்த மாதிரி பேனில் சேர்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி காய்ச்சின பாலுன்றதுனால எனக்கு சீக்கிரமாகவே நல்லா திக்காயிடும். பாருங்க, ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு. அந்த பால் எல்லாமே ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா சுருங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்ல பால் திக்காகணும். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். சர்க்கரை சேர்த்த உடனே பால் இன்னுமே கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் 2 ஏலக்காய் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிடும். கையை எடுக்காமல் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுப்பு ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைனா டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சி வரும். இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். இப்போ நம்ம பால் பவுடர் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருந்த ஈரமுமே அந்த பால் பவுடர் இழுத்துக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா திக்காக கெட்டியான மாதிரி இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பால் பவுடரில் ஒரு ஸ்மெல் இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணும்போது தான் போகும். இல்லைனா நீங்கள் பேடா சாப்பிடும்போது அந்த பால் பவுடரோட வாசனை அப்படியே வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கடைசியாக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுறலாம். இந்த சூட்டிலே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நெய்யெல்லாம் உருகிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய் தடவிருக்கேன். இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த மில்க் பேடாவை சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்புறமேட்டு தான் நம்ம ரவுண்ட் ஷேப்போ இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் குக்கி கட்டரை எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே நம்ம நெய் லைட்டாக தடவிக்கலாம். அப்போ தான் இதுக்குள்ளேருந்து எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஷோவில் ஆக்சுவலாக ஹார்ட் ஷேப் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் நான் இந்த குக்கி கட்டர் வச்சு பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயே கூட ரெகுலராக பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நான் கொஞ்சமாக ஹனி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி அண்ட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்க ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ராபெரி பீசஸை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஹனியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட பேடா மேலே வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா மேலே கொஞ்சமாக நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ட்ராபெரி பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூபெரி, என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ அது கூட சர்வ் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான மில்க் பேடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.